லவ் ஃபெயிலியர். இந்த ட்ராக்கை கடக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த ட்ராக் தான் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ரொம்ப லென்த்தியான ட்ராக்காக இருந்திருக்கும், ரொம்ப கடினமான ட்ராக்காக இருந்திருக்கும். லவ் ஃபெயிலியர் அப்படின்ற ட்ராக்கை கடந்து வர்றதுக்கு அவ்வளோ கடினமாக இருக்கிறதுக்கு காரணம் நாம் அந்த டைமில் தெளிவில்லாமல் இருந்தது தான் அப்படின்னு எனக்கு தோணும். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ரொம்ப ஃபஸ்ட்டு அவங்க லைஃப்பில் பார்க்குற பெயின், ரொம்ப பெரிய பெயின் அதாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் கெரியர், அதுக்கப்புறம் தான் பொறுப்பு வர்றது, ஃபேமிலி சுச்சுவேஷன், இதெல்லாம் அப்புறம் தான். பட் ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமனாக ஒரு பெரிய அடி பார்க்குறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அது காதல் தோல்வியாக தான் இருக்கும். பட் நமக்குன்னு தனியாக ஒரு உலகம் க்ரியேட் பண்ணிப்போம். ஃபீலிங்கான சாங் கேட்குறது, அதை கேட்டு அழுகிறது, ஃபீலிங்கான ஸ்டேட்டஸ் பார்க்குறது, அதை கேட்டு அழுகிறது, ஃபீலிங்கான வசனம் படிக்கிறது, அதை படித்து அழுகிறது. பட் ஆனால் உங்களுக்காக ஒரு பெரிய லைஃப் காத்துக்கிட்டு இருக்கு வெளியில். இட்ஸ் மீன்ஸ் 2 வருஷம் கழிச்சு, 2 மாதம் கழிச்சு, 6 மாதம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வேறு லைஃப், டோட்டலாக வேறு லைஃப் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எதுக்கு 6 மாதம் தள்ளி போடுறீங்க? நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணி வேண்டியது அந்த லைஃப்பை. நான் சும்மா பேச்சுக்காக சொல்லலை. யார் லவ் ஃபெயிலியரில் இருக்கமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல லைஃப் காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் ஸ்டில் நம்ம லவ் ஃபெயிலியர்லேயே உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கே நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த 6 மாதத்தில் இருக்குன்னா நீங்கள் 3 மாதத்தில் ரீச் பண்ணிடுங்க. 3 மாதத்தில் இருக்குன்னா 1 மாதத்தில் ரீச் பண்ணிடுங்க. 2 வருஷத்தில் இருக்குன்னா 1 வருஷத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் அந்த நல்ல லைஃப் இன்னும் ரொம்ப நாள் லீவ் பண்ணலாம் பாருங்க. எதுக்கு இந்த ஃபீலிங்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? புரியுது, கஷ்டமாக இருக்கும், பெயின் இருக்கும், எனக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது, என் கண்ணு முன்னாடி தெரியுது எனக்கு லைஃப், நல்ல லைஃப் இருக்குன்னு. பட் என்னால் மூவ் பண்ணி போக முடியல அப்படின்னு உங்களுக்கு யாராவது தோணுச்சுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களை கைட் பண்ணுறேன்.